தோல்வியை உறுதி செய்து நான் தோற்று போகிறவன். 10 தேர்தலில் தோத்துட்டேன், 11ஆவது தேர்தலில் தோக்க போறேன், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்தால் 12ஆவது தேர்தலில் தோக்க போறேன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலிலும் எடப்பாடிக்கு பதவி உயர்வு வந்து கொண்டே இருக்கிறது. 10 தோல்வி 11 தோல்வி வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மூழ்கும் தலைமையில் ஓடி வந்து ஏறிக்கொள்வதற்கு திருமாவளவன் விரும்புவாரா எனக்கு தெரியாது. விடுதலை சிறுத்தைகளுடைய எஜெண்டா என்ன? அதிகார பகிர்தல். அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணாவுடைய மாநில சுயாட்சியை விலக்கி வச்சுக்கிடுவோம், மாநிலத்திலும் நம்ம பகிர்ந்து ஆட்சி பண்ணுவோம், உங்களுக்கு 5 அமைச்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் அதிமுக எடப்பாடி பக்கம் வருவாங்களா மாட்டாங்களா? இல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் முடிவு செய்ய வேண்டிய, நான் காண முடியாது, கற்பனை செய்ய முடியாது. இல்ல, இந்த தேர்தலில் கூட விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரப்போகிறார்கள், காங்கிரஸ் கட்சி வரப்போகிறது, எடப்பாடி தலைமையிலே மாபெரும் கூட்டணி அமைய போகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை நான் இப்ப கேட்கிறேன், எடப்பாடி 7 தொகுதியில் டெபாசிட்டை விட்டாரு, 13 தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, 81 தொகுதியில் பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. இந்த நிலையில் எடப்பாடியோடு கூட்டணி வைப்பதற்கு, மூழ்கும் படகில் ஏறி பயணம் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஆசைப்படுவாரா? காங்கிரஸ் கட்சி வருமா? நான் கேட்பதை மட்டும் சொல்லுங்கள். தோல்வியை உறுதி செய்து நான் தோற்று போகிறவன், 10 தேர்தலில் தோத்துட்டேன், 11ஆவது தேர்தலில் தோக்க போறேன், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்தால் 12ஆவது தேர்தலில் தோக்க போறேன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலிலும் எடப்பாடிக்கு பதவி உயர்வு வந்து கொண்டே இருக்கிறது. 10 தோல்வி 11 தோல்வி வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மூழ்கும் தலைமையில் ஓடி வந்து ஏறிக்கொள்வதற்கு திருமாவளவன் விரும்புவாரா எனக்கு தெரியாது. நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, எடப்பாடியால் பிற கூட்டணி கட்சிகளை கூட ஈர்ப்பதற்கு ஏற்ற சக்தி படைத்த தலைமையாக அவர் இல்லை. ஏன்னா கடைசி நேரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி கூட வந்து சேர்ந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் கூட்டணியாக திமுக போயிட்டாங்க. காரணம் என்ன? என்ன இப்போ திருப்பி சொல்றேன் பிரதர், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய சரிவில் தன் வளர்ச்சியை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது. மறக்க முடியுமா? 3% கட்சி இன்னைக்கு 11%, கூட்டணியோடு கணக்குப்பட்ட 18%. சிறப்பு 81 இடங்கள்ல 2ஆம் இடம். இதுவரை பாஜகவில் தேர்தலில் நிற்பதற்கு ஆள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய தேர்தல்களிலே அலை மோதும் கூட்டம். ஏன்னா அந்த கட்சி நம்பிக்கையை கொண்டு வந்துட்டான். பல இடங்கள்ல நீங்க விளவங்கோட்டில் கூட 2ஆம் இடம் 50,000 ஓட்டு அவங்க தான் வாங்கியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதன் தலைவர் அண்ணாமலை. நீங்க அதிகமா வந்து பாஜக தூக்கி பிடிக்கிறீங்க சார். அதிமுக நீங்க, நான் யதார்த்தத்தை பேசுவதை நீங்கள் தூக்கி பிடித்துதான் நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப நான் சொன்னதெல்லாம் பொய்யான விவரங்களா சார்? பாஜக நான் கேட்கிறேன், நான் சொல்வது பொய்யான விவரங்களா உண்மையான தகவல்? நான் சொல்றேன், பாஜக இந்த முறை பூத் ஏஜென்ட் கிடைச்சாங்க, முகவர்கள் இந்த ஏஜென்ட் முகவர் அதெல்லாம் இல்ல, நிறைய இல்லன்னு நான் சொல்லட்டுமா? பூத் ஏஜென்ட் வேண்டாம், முகவர் வேண்டாம். ஓட்டு போடுவதற்கு குடிமகன் வீட்டில் உள்ளவன் முடிவு செய்து விட்டால் நேர போய் அமைக்கிட்டு வந்துடுவான். சரியா உங்களுக்கு? அதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சுட்டு 73 திண்டுக்கல் தேர்தலில் போட்டியிடுகிற போது அவருக்கு பூத் ஏஜென்ட்லாம் கிடைக்கல. பூத் ஏஜென்ட்ல உட்கார விடல. ஏன்னா அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி. சிபிஐ வந்து சில வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டால், புரியுதாங்களுக்கு? வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டால் பூத் ஏஜென்ட்லாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் நான் சொல்றேன், நீங்க பாஜகவை வந்து நான் தூக்கிப்படி இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. திராவிட இயக்கமான 2ஆம் பெரிய திராவிட இயக்கமான அதிமுக தன் ஒற்றுமையின்மையால், தன் தொடர் பிளவுகளால், தொடர் தோல்விகளால் தொண்டர்கள் துவண்டு போய்விட்டார்கள். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகியவர்கள். இப்போ உன்னுடைய சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ நடந்தது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சிதம்பரம் ஜெயிக்கிறாரு, 4,5 லட்சம் 4,5 லட்சம் ஓட்டு. 2ஆம் இடம் அதிமுக 2,5 லட்சம் ஓட்டு. 197 பாரதிய ஜனதா கட்சி. நான் சொல்ல பொறுத்து அவங்களுக்கு 30 வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுக 2,15. இந்த முன்னுக்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய பாஜக 197. அடுத்து நாம் தமிழர் 1,50,000 லட்சம் ஓட்டு. போன தேர்தலில் 30-40,000 ஓட்டு வாங்கின நாம் தமிழர் இந்த தேர்தலில் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 1,50,000 லட்சம். அப்போ அதிமுகவின் வாக்குகள் பாஜகவுக்கு பிரிகிறது, நாம் தமிழருக்கு பிரிகிறது. இதைத்தான் நான் சொல்றேன். உங்களுடைய ஒற்றுமை என்பது கடந்த காலத்தில் திமுகவிடம், நிகழ்காலத்தில் திமுகவிடம் அதிமுக தன் எதிர்காலத்தை பறிகொடுத்தது. இந்த நிலை நீடித்தால் அடுத்து வரும் காலத்தில் தன்னுடைய வாக்குகளை, தனது பொக்கிஷத்தை நாம் தமிழரிடமும் பாஜகவிடமும் பறிகொடுக்கும் சூழல் வரும். அதனால ஒன்று சேர்ந்துருங்க.